காணும் பொங்கல் அன்று காலை 11:30 மணி இருக்கும். ஒட்டுமொத்த பகுதிவாசிகளும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் அந்த மொட்டை காட்டு பகுதியில் பரபரப்பாக சுற்றித் திரிந்து கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்திலேயே ஜேசிபி ஆம்புலன்ஸ் உதவியுடன் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் அங்கு இருந்த ஒரு ஆழ்துளை கிணற்றை சுற்று போட்டு இருக்கிறார்கள். அடுத்த சில நொடிகளில் வேலை ஆரம்பமாகி இருக்கிறது. உள்ளே இருந்து பெண்ணின் சடலத்தை போலீசார் மீட்டெடுக்கிறார்கள். பிரேதத்தை கைப்பற்றிய போலீசார் அதனை உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆழ்துளை கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டவர் ஆரோக்கிய மேரி. 37 வயதான இவர் மணப்பாறை அருகே உள்ள கருங்குளத்தைச் சேர்ந்தவர். 15 வருடங்களுக்கு முன்பு விராலிமலை ஆவூரை அடுத்துள்ள ஆம்பூர்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஆரோக்கியசாமி என்பவரின் மூத்த மகன் சேவியரை திருமணம் செய்திருக்கிறார். இந்த தம்பதியினருக்கு குழந்தை வாக்கியம் என்பது ஒரு எட்டாக்கனியாகவே இருந்திருக்கிறது. இந்நிலையில்தான் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு சேவியர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிருக்கிறார். அதன் பிறகு கணவரின் சொத்துக்களுக்கு தனி ஆளாக பொறுப்பேற்றுக் கொண்டு சொந்த நிலத்தில் விவசாயம் செய்து வந்திருக்கிறார் ஆரோக்கிய மேரி. கடந்த செவ்வாய்க்கிழமை விவசாய நிலத்தில் கதிர் விட்டிருந்த நெற்பயிர்களை பார்க்கச் சென்றவர் மாலை வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனே மணப்பாறையில் இருக்கும் ஆரோக்கிய மேரியின் அண்ணன் சகாயராஜுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அவர் தங்கைக்கு பலமுறை போன் செய்தும் அவர் எடுக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்தவர் உடனே விவசாய நிலத்திற்கு சென்று பார்த்திருக்கிறார். ஆனால் அவர் அங்கு இல்லை. எங்கு தேடியும் ஆரோக்கிய மேரி கிடைக்காததால் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆரோக்கிய மேரியின் செல்போன் எண்ணை டிராக் செய்திருக்கிறார்கள். அது அவர்கள் நிலத்திற்கு அருகில் உள்ள மூக்கன் என்பவருக்கு சொந்தமான ஆழ்துளை கிணற்றை காட்டிக் கொடுத்திருக்கிறது. அங்கு விரைந்த போலீசார் ஆழ்துளை கிணற்றை ஆய்வு செய்திருக்கிறார்கள். தலையில் பலத்த காயத்தோடு ஆரோக்கிய மேரி சடலமாக கிடந்திருக்கிறார். ஆரோக்கிய மேரி தவறி விழுந்திருக்க வாய்ப்பில்லை. யாரோ அவரை அடித்துக் கொன்று திட்டமிட்டு சடலத்தை மறைத்திருக்க வேண்டும் என்ற சந்தேகம் போலீசாருக்கு வலுத்திருக்கிறது. மேலும் அந்த சந்தேகத்தை வலுவடைய செய்யும் விதமாக விசாரணையில் ராயப்பன் என்ற ஒரு பெயர் கிடைத்திருக்கிறது. 38 வயதான ராயப்பன் வேறு யாரும் இல்லை, ஆரோக்கிய மேரியின் கொழுந்தன், சேவியரின் உடன் பிறந்த சகோதரன். இருவருக்கும் ஏற்கனவே சொத்து சம்பந்தமாக பல பிரச்சனைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ராயப்பனை தேடி போலீசாரின் படை அவருடைய வீட்டிற்கு சென்றபோது அவர் அங்கு இல்லை. ராயப்பன் மீதான சந்தேகம் கூடிக்கொண்டே சென்றது. அவரின் செல்போன் எண்ணை டிராக் செய்த போலீசார் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு சுற்றி வளைத்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் ஆழ்துளை கிணற்றில் புதைக்கப்பட்ட உண்மை வெளிவந்திருக்கிறது. அண்ணனுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் அவருடைய சொத்துக்களை தானே அனுபவிக்க ராயப்பன் நினைத்திருக்கிறார். ஆனால் கணவன் இறந்த பிறகு ஆரோக்கிய மேரியோ அந்த சொத்துக்களை ராயப்பனுக்கு கொடுக்காமல் அவரே பயிர் செய்து வந்திருக்கிறார். அண்ணியிடம் பலமுறை கேட்டும் சொத்து கிடைக்காததால் ராயப்பனுக்கு கொலைவெறி உண்டாகி இருக்கிறது. சம்பவம் நடந்த அன்று ஆரோக்கிய மேரி வயலில் தனியாக இருப்பதை தெரிந்து கொண்ட ராயப்பன் அவரிடம் சென்று சொத்து கேட்டு தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் ஆரோக்கிய மேரி தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்திருக்கிறார். அண்ணியின் பிடிவாதம் ராயப்பனுக்கு மேலும் கொலைவெறியை தூண்டியிருக்கிறது. சொத்து தொடர்பாக இருவருக்கும் வாக்குவாதம் வெடித்ததை தொடர்ந்து ராயப்பன் அருகில் கிடந்த கட்டையால் ஆரோக்கிய மேரியை பலமாக தாக்கி இருக்கிறார். நடந்த தாக்குதலில் ஆரோக்கிய மேரி பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்கிறார். அண்ணியின் சடலத்தை ஆழ்துளை கிணற்றில் வீசிவிட்டு ராயப்பன் தலைமறைவானது விசாரணையில் உறுதியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ராயப்பனை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.